गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु। राम राम, வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி, இப்போ சம்மர் ஹாலிடேஸ்ல வெக்கேஷன்ல குட்டீஸ் எல்லாருமே ஆத்துல இருப்பா, எல்லாருமே அடிக்கடி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த ரீதியில் இன்னைக்கு பார்த்தோம்னா குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, எல்லாருமே சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு பன்னீர் வச்சு நான் ஒரு கட்லெட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் போகிற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ் தான். இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பன்னீர் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி ரஃப்பாக ஓரளவுக்கு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது திருகி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆற்றுல எவ்வளோ பேர் இருக்கேங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் 200 கிராம் பன்னீருக்கு ஒரு 2 கேரட்டு, ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் பட்டாணி இதெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பன்னீரை வெறும்னு நம்ம பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணினோம்னா டேஸ்ட்டுக்கு ஹெல்த்துக்கு ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. நான் இதை ஜஸ்ட்டு லைட்டாக கேரட் பீல் பண்ணிவிட்டு அது மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், பட்டாணி உரிச்ச பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கேரட் வேணுன்னா திருக்கி கூட போட்டுக்கலாம். நான் ஒரே எதிரியாக குக்கரில் வேக வச்சு வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நம்ம அப்படியே மேஷ் பண்ணி நல்லா எடுத்துக்க போகிறோம். இதோடு நல்லா சேர்த்து ஸோ எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சுடலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச கேரட்டு, உங்ககிட்ட ஸ்மேஷர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கலாம், இல்லை திருகிக்கிறதுனாலும் திருகிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சுன்றேன். ஸோ கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிற கேரட்டை இந்த மாதிரி நான் திருகிக்கிறேன். ஸோ இதில் இந்த வேக வச்ச பட்டாணியும் போட்டுட்டு நல்லா கையால் இப்போ இது எல்லாத்தையும் மசிச்சுட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்க போகிறோம். இதில் தனியா பொடி, வெறும் வானலியில் வறுத்து அரைச்ச தனியா பொடி, இது நான் போடுறது எல்லாமே ஹோம்மேட் தான். ஸோ தனியா பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி, அதுக்கப்புறம் ஹோம்மேட் கரம் மசாலா. இது நான் வந்து ஹோம்மேடாக நானே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சது. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சேர்ந்து வரதுக்காகவும் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காகவும் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இப்போது நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல், இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வேக வச்சுட்டோம், தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கட்லெட் எண்ணெயை குடிக்காது. ஸோ பன்னீரோடு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா இழுத்து பிசைய போகிறோம். நீங்கள் மிக்சியில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு சுற்றி கூட போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், கட்லெட் நல்லா இதுவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட இது இல்லாமல் இழுத்து நல்லா பிசைஞ்சுடலாம். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. கொஞ்சம் இந்த காய்கறிகள் இருந்தது அப்படின்னா நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கையால் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணிட்டு கொஞ்சம் தடியாகவே இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா இப்படி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் உருட்டிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இதை
இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் ஜஸ்ட் ஒரு கோட் பண்ணிவிட்டு அதை பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதுலேயும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு கிறிஸ்பியான கட்லெட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து கார்ன்ஃப்ளவரில் போய் நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான். நம்ம வெறும்னே இதை வந்து டைரெக்டாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணினோம்னா நமக்கு அந்த அளவு ஒட்டிக்காது. ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில். ஸோ நம்ம இப்போ நான் ஒரு 5 கட்லெட் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவரில் போட்டு அது மாதிரி பிரெட் க்ரம்ஸ்லையும் கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் பொரிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அவாவாலோட இஷ்டம். இப்போ நான் டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நம்ம பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நல்லா சின்னதாக வச்சுட்டே சிம்மில் வச்சுட்டே நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா உள்ளேயும் நல்லா வேகும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக வரும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருது. அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட இது நமக்கு பிரியாமல் வந்திருக்கு. ஸோ ஏன்னா நம்ம கெட்டியமாக பிசைஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் தண்ணி தளர இருந்ததுன்னா கூட நமக்கு இந்த கட்லெட் அந்த அளவுக்கு வராது. ஸோ அவ்வளோதான். நல்ல ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கோல்டன் ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்தோம்னா சூப்பரான கட்லெட் நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது சூப்பராக ஃப்ரை ஆகிடுது. இதை எடுத்துட வேண்டியதுதான். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கட்லெட்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் போடுறேன். இது நல்லா வேக விட்டு எடுத்துட்டுருவோம். சூப்பரான பன்னீர் கட்லெட் நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் நமக்கு வந்திருக்கு. நான் இங்கே டொமேட்டோ சாஸோடு சாப்பிட போகிறேன். சாஸோடு சாப்பிட்டேன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ரொம்பவே ஈஸி தான். குக்கரில் டக்குன்னு இந்த காய்கறிகளை நீங்கள் வேக போட்டேன்னா எடுத்து மசிச்சுட்டு பன்னீரை திருக்கி போட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாவு ப்ரிப்ரேஷன் நம்ம ரெடி பண்ணிடலாம். அது பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் ப்ளஸ் கார்ன்ஃப்ளவரில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணினேன் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு 5-10 நிமிஷத்தில் கட்லெட் ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸி தான். டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை ஒன்ஸ் இன் அ ஒயில் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அடிக்கடி நம்ம பண்ணாட்டியும் எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டீப் ஃப்ரை வேண்டாம்னா நீங்கள் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் பன்னீர் கட்லெட் ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்க. ஸோ மொறுன்னு வெளியில் மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக அந்த பன்னீர் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி குக் ஆகிருக்கு பாருங்க. இப்படி சாஸோடு எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான கட்லெட் ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ராம் ராம்.